இந்த ஃபேஸ்புக் திறந்தாலே நிறைய இடத்துல நம்ம பார்க்குற ஒரு வார்த்தை, இல்லை கேட்குற ஒரு வார்த்தை, ஒரு கட்சியினர் இன்னொரு கட்சியினரை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, தற்குறி தற்குறி தற்குறி. நானும் ரொம்ப நாளாக இது வந்து ஒரு கெட்ட வார்த்தை, அதனால் இதை பற்றி பேசவே கூடாது, இதை வாயில் சொல்லவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒருவேளை உங்களுக்கு அதுக்கான மீனிங் தெரிஞ்சிச்சேன்னா உங்களுக்கு ஓகே. ஆனால் இன்றைக்கி தான் நான் வந்து அது என்ன அதனோட மீனிங் அப்படி சொல்லிட்டு நான் பார்த்தேன். தற்குறி அப்படின்னா என்னன்னா, அந்த காலத்துலலாம் வந்து எழுத படிக்க தெரியாதவங்க, கல்வி அறிவு இல்லாதவங்க, இப்போது பத்திரம் பதிவெல்லாம் பண்ணதுக்கு கையெழுத்தெல்லாம் போடணும்ல, சிக்னேச்சர் போடணும். அப்படி போட தெரியாதவங்களுக்கு கை விரலில் வந்து ரேகை போட்டோ, இல்லை வந்து ஒரு கீறல், ஒரு சின்ன ஒரு கீறல் மாதிரி போட்டோ அவங்களோட பதிவை பண்ணுவாங்க. அதுதான் அவங்களோட கையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த காலத்தில் வச்ச ஒரு பேச்சு சொல் வந்து தற்குறி. ஸோ எழுத்து படிக்க தெரியாதுன்றது ரொம்ப லாங்காக இருக்குது பாருங்கள். தற்குறி அப்படின்னா தர் ப்ளஸ் குறி, தன் ப்ளஸ் குறி, தன்னுடைய குறி, குறின்னா அடையாளம். ஓகே. ஸோ எழுத படிக்க தெரியாதவங்க தான் தற்குறிங்க. இன்னொரு அதுக்கான இன்னும் கொஞ்சம் டீப்பாக மீனிங் போனால், எழுத படிக்க தெரிஞ்சும் முட்டாள்களை மாதிரி நடந்துக்கிறவங்க, இல்லை அறிவாளிகளாக இல்லாமல் இருக்கிறவங்க, அறிவு இல்லாதவங்க, அவங்களையும் தற்குறி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டில் சேர்க்குறாங்க. படிக்காதவங்க இந்த காலத்திலும் வந்து கை நாட்டெல்லாம் வச்சு பண்ணுறதை நம்ம பார்த்துருக்குறோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. படிப்பறிவு நம்ம சமுதாயத்தில் நிறையா அதிகரிக்கும் பொழுது அது ரொம்ப குறையுது. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ படிக்க தெரியாதவங்கள வந்து நான் வந்து தற்குறின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அவமானப்படுத்துதான் நினச்சிக்காதீங்க. இதுதான் என்னோட லிட்ரல் மீனிங்கை நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் தற்குறிங்க யார் அப்படின்னா, படிக்காதவங்க மாத்திரம் கிடையாது, படிச்சுமே கூட புரிஞ்சு கொள்ள ட்ரை பண்ணாதவங்க, என்ன சொல்லப்படுகிறதுன்னு கவனிக்காதவங்க, அனலைஸ் பண்ணாதவங்க, எதையுமே அப்படியே டக்குன்னு நம்புகிறவங்க, புத்தி இல்லாதவங்க, எப்படி சொல்லிட்டு அடிக்கிட்டே போகலாம். இப்படிப்பட்டவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் தற்குறிங்க. ஸோ இதுக்கு மேலே அந்த தற்குறி அப்படின்ற வார்த்தை நீங்கள் கேட்டால் அது எந்த கான்டெக்ஸ்டில் சொல்லப்படுது, யாருக்கு சொல்லப்படுது அப்படின்றத பார்த்துக்கலாம். நம்ம எல்லாருமே கூட ஒரு வகையில் அந்தந்த ஃபேஸ் வரும்பொழுது, ஒரு விஷயத்தை சரியாக நம்ம வந்து புரிஞ்சிக்காமல் நடந்துக்கும் போது நம்மளுமே கூட தற்குறிங்க தான். ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.